ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது. கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில்தான் பெரும்பாலும் இழந்துள்ளாய். அதனால்தான் கூறுகிறேன், இவ்வளவு நாள் காத்திருந்தாயல்லவா? நம்பிக்கையோடு இன்னும் சில நாட்கள் மட்டும் காத்திரு. இழந்த பொருள் மீண்டும் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரையும் பொறுத்து வேறுபடுகிறது. சில தேடல் பணத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, பொன், நிலம், வீடு, ஆஸ்திக்காக என நிலையில்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது. அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது. குழந்தைகளுக்கான தேடல், வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல், அன்பின் மகத்துவம் தேடுதல், இப்படி பல இன்னும் நிறைய இருக்கிறது. இவற்றுள் எல்லாம் முக்கியமானது நேரம். இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம். இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கையில் முன்னேறும்போது புதிய தேடல்கள் உருவாகும். அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக்கொள். பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம், மனித நேயம், இப்படி எல்லாவற்றையும் பயனற்று ஆக்கிவிடும். தேடலில் பெரிய தேடல், முக்கியமான தேடல் ஆன்மாவின் மகத்துவம். அதுதான் இறைவனின் திருவடி. இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை. உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம், பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை, இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டிக்காட்டும் கண்ணாடி. அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப்போகிறது. ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுவது என்பது அல்ல. அது ஆன்மாவின் இயல்புகள். நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம். இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றுதான். எல்லாம் அவர் செயல் வடிவம். எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை. அது உனக்கு கிடைத்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகம் என் தங்கமே. மாறுதலுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன்னை நீ தயார் செய்து கொள். ஏங்குதல், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என்மேல் சுமத்து. உனக்கு சாந்தி ஏற்படும். உன்னுடைய மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள்தான் உன் வாழ்வில் இப்போது நடந்து வருகிறது. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய். உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனை பிறக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.